நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். இந்த வீடியோவில் நம்ம 2025 வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எந்த அளவு வீக்காக இருந்தாலுமே குருவோட பார்வை நமக்கு அற்புதமான ஒரு பலன்களை கொடுக்கும். குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இவ்வளோ சிறப்பான குரு பார்த்திங்கன்னா இருக்கிற கிரகங்களில் அதிக சுபத்தன்மை கொண்ட கிரகங்களில் மிக முக்கியமான ஒரு கிரகம் குரு பகவானுங்க. குரு அப்படின்னாவே இதில் ஒரு அர்த்தம் இருக்குங்க. கு இர் உ அப்படிங்கிற ஒரு பதத்தை நம்ம குருங்கிற பதத்தை இந்த 3 எழுத்துக்களாக பிரிக்கலாம். இதில் கு அப்படின்னா சித்தியை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இர் அப்படின்னா பாவங்களை போக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. உ அப்படின்னா சிவனும் நாராயணனும் சேர்ந்த அம்சம். அப்போ இந்த குருங்கிற ஒரு வார்த்தையில் இவர் சித்தியை அறிவை கொடுக்கக்கூடியவர், நம்மளோட பாவங்களை போக்கக்கூடியவர், இறையை அதாவது சிவனையும் நாராயணனும் இணைந்து ஒரு அருளை குடிக்கக்கூடிய ஒரு தன்மை குரு பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த எழுத்துலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த குரு பகவான் உங்களுக்கு 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி பயிற்சி ஆகிறாருங்க. எங்கேருந்து எங்கே பயிற்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இது நாள் வரைக்கும் கடந்த 1 வருட காலமாக காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான ரிஷபத்திலிருந்து காலபுருஷனுக்கு 3ஆம் இடமான மிதுனத்துக்கு போகிறாருங்க. மிதுனம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புதனோட வீடு. அப்போ இங்கே குரு புதன் இணைவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை செய்ய போகுது. மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு போகிறார். இது நாள் வரைக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்த குரு பகவான் இப்போ மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்கு 3ஆம் பாகத்துக்கு போகிறனால மிதுன ராசிக்கு போகிறாரு. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மிருகசீரிட நட்சத்திரத்திலேயே குரு பகவான் இருக்காரு. அடுத்து 2வது நட்சத்திரம், இந்த மிதுன ராசியில் இருக்க 2வது நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதம் 15ஆம் தேதியிலிருந்துங்க ஆடி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருக்கார். அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 12ஆம் தேதியிலேருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இதுதான் மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்கள். இப்போ இந்த பயிற்சி அதாவது மிதுனத்துக்கு வந்த குரு 12 ராசிகளுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்குறார் அப்படின்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா குரு நல்லவர்னு சொல்லிட்டேன். அதனால் பெரிய அளவுக்கு யாருக்கும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியானது கெடுதல் செய்யாது, நன்மையை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இந்த குரு பகவான் கட்டாயம் இருப்பாருங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் குரு எப்படி பலன்களை தரப்போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களோட ராசிநாதனுங்க. அதனால் கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க, எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க, நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்தக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட என்ன ஒரு சின்ன மைனஸ்னால், நீங்கள் எந்த அளவுக்கு நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேர்மையை அடுத்தவங்ககிட்டையும் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை மனசங்கடத்தை குறுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. இந்த மனசை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடமான ரிஷபத்தில் இருந்தாருங்க. நல்ல ஒரு குரு பகவான் இது ஒரு அற்புதமான அமைப்பு தான். 4ஆம் இடம் எல்லா விதமான சுகங்களையும் கொடுத்துட்டு இருந்தாருங்க. ஜென்ம சனியாக உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலும் குரு 4ஆம் இடத்துல இருந்தனால உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலன் கிடைச்சிருக்கோங்க. அடுத்து குரு பகவான் தற்பொழுது 5ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு போகிறதும் ரொம்ப சிறப்பான அமைப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலுங்க. உங்கள் குழந்தைக்கு அதாவது உங்கள் வளர்ந்த பிள்ளைகளுக்கு ஒரு வேலை கிடைக்கல, அவங்களுக்கு ஒரு திருமணத்துக்கு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குங்க. இன்றைக்கி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை வயிறில் வந்துக்கிட்டே இருக்குது. வயிறு பிரச்சனை சரியானுச்சுன்னா ஹார்ட்டில் கொஞ்சம் பிரச்சனை வருதுங்க. பெண்களாக இருந்தால் செஸ்ட் பெயின் வருதுங்க, பிரெஸ்ட் பெயின் இருக்குது, ஏதாவது கேன்சராக இருக்குமோ இந்த மாதிரிலாம் ஒரு சந்தேகம் அதீத கற்பனை எல்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்கு சரியாக
சூப்பராகுங்க. உங்களுக்கு எல்லா வியாதிகளுக்குமான ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகளுக்கு ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டு அந்த குழப்பமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பதவியை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நீங்கள் செய்யாத தப்பை சொல்லி உங்களோட பதவியை பறிச்சிருந்தாங்கன்னா இப்போ உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அந்த பதவி அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராக கிடைக்குங்க. சினிமா துறை 5ஆம் இடம்ங்கிறது சினிமாங்க. சினிமா துறையில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் பேர் புகழ் அந்தஸ்து அங்கீகாரம் வந்து கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் படிக்கக்கூடிய கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஜோதிட துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. குலதெய்வம் தெரியாதவங்க இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் உங்களுக்கு குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க. இப்போ 5ஆம் இடத்துலேருந்து குரு 3 இடங்களை பார்க்குறாருங்க. 5, 7, 9ஆம் பார்வையாக 9, 11, 1 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. இப்போ ராசியவே குரு பார்க்குறாருங்க. கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறனால ஏகப்பட்ட மனக்குழப்பம், டென்ஷன். ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சோம்னா அந்த காரியத்தை அன்றைக்கி செஞ்சே முடிக்க முடியாதுங்க. காலையில் நினச்சிக்கிட்டு எழுந்திருப்பீங்க, இந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம செஞ்சே முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினைப்பீங்க. ஆனால் தெளிவாக அந்த வேலை தான் அந்த அன்றைக்கி உங்களால் செய்ய முடியாது. இந்த மாதிரியான ஒரு சிக்கல் உங்களுக்கு இருந்திருக்குங்க. ஆனால் குருவோட அருளால், குருவோட பார்வையால் நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை நீங்கள் வந்து செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கும். இது வந்து நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா, அவங்க செய்கிறாங்களே நம்மளால் செய்ய முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. மனக்குழப்பம், ஒரு சைக்காலஜி டாக்டரை பார்க்கலாமான்னு கூட நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா நீங்களே அடுத்தவங்களுக்கு வந்து மன ஆறுதலை சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க. ஆனால் இந்த சமயம் உங்களுக்கு ஒரு சரியான குழப்பத்தில் நீங்களே ட்ரீட்மெண்ட் போகலாமான்னு யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் இப்போ குருவோட பார்வைப்பட போகிறனால உங்களுக்கு வந்து தீரப்போகுதுங்க. மனசில் தைரியம், தன்னம்பிக்கை, ஒரு பர்சனாலிட்டிலேயே ஒரு நல்ல டெவலப்மெண்ட். ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேஜஸ் வந்து இருக்கும். என்ன பியூட்டி பார்லர் போனீங்களா, மேக்கப் பண்ணிங்களான்னு மற்றவங்களாம் கேட்குற மாதிரியான ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 9ஆம் இடம் அப்படின்னா பாக்யஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்போ 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தை பார்க்குறனால உங்களுக்கு எல்லா விதமான பாக்கியங்களும் கிடைக்குங்க. இது நாள் வரைக்கும், போன ஜென்மம் வரைக்கும் நீங்கள் பண்ண புண்ணியங்களுக்கான பலனை இந்த 1 வருட காலம் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பாவுக்கு உடலில் ஏதாவது தொந்தரவு இருந்துச்சு, அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணம் வராமல் ரொம்ப நாளாக இருக்குங்க, அப்பாவோட இன்சூரன்ஸ் பணம் வராமல் இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு இந்த சமயத்தில் வருங்க. அப்பா வந்து என்னை விட்டு பிரிஞ்சிருக்காருங்க, நான் அவருக்கு என்னதான் நான் நல்லது பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எப்பயுமே எனக்கும் அவருக்கும் ஒரு ஏட்டிக்கு போட்டியாகவே இருக்குது அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டீங்கன்னா இந்த சமயத்தில் உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு புரிதல் வருங்க. மனம் விட்டு பேசி ஒரு புரிதல் வரும். அவரால் உங்களுக்கு நன்மை, உங்களால் அவருக்கு நன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, சூப்பரான சூழ்நிலை இருக்குது. நான் வந்து ரிசர்ச் உயர்கல்வி படிக்கலான் இருக்கேங்க, எனக்கு சரியான ஒரு கைடு கிடைக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உயர்கல்விக்கு தேவையான கைடு உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதே மாதிரி உலகம்னா என்ன, வாழ்க்கைனா என்ன, எனக்கு ஞான தேடலுக்கு ஒரு குரு வேணும் அப்படின்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான குரு கிடைக்க போகிறாருங்க. அவரோட வழிகாட்டுதலால் உங்களோட லட்சியத்தை, கனவை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. 9ஆம் இடம் தெய்வத்தோட அருளை பற்றி சொல்லக்கூடிய இடம். தெய்வத்தோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுது. 9ஆம் இடம் தீர்த்த யாத்திரை, காசி போகணும், ராமேஸ்வரம் போகணும், ஹரித்வார், ரிஷிகேஷ் போகணும், இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயம் உங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 9ஆம் இடம் வெளிநாட்டை சொல்லக்கூடிய இடங்க. வெளிநாடு போகணும்னு காத்துட்ருக்க மாணவர்களாகட்டும், இல்லை உத்தியோகத்துக்காக வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மருத்துவத்துறையில் நாங்கள் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்து குரு 5ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 7 அப்படின்னா திருமணம்னு சொல்லுவாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி அதன் மூலியமாக ஒரு வரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக ஒரு சொத்துக்கள் வரதாகட்டும், உங்கள் வாழ்க்கை துணைக்கு வேலை கிடச்சி அதன் மூலியமாக பணவரவு வரதாகட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கை உங்களுக்கு இந்த சமயத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு
சொத்து உயில் சொத்து வர வேண்டியது இருக்குது, இந்த சொத்து வந்து அதில் வில்லங்க இருந்து ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்குன்னா அது இப்போ தீர்ந்து அந்த சொத்துக்கள் உங்களுக்கு இப்போ வருங்க. 2ஆம் திருமணத்துக்காக காத்துட்ருக்கேங்க, ஃபஸ்ட்டு டிவோர்ஸ் ஆயிடுச்சுங்க, சரியான லைஃப் பார்ட்னர் முதல்ல தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, 2வது வாழ்க்கையாவது நமக்கு நல்லபடியாக அமையுமா நீங்கள் காத்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பக்காவான ஒரு செகண்ட் லைஃப் பார்ட்னர் கிடச்சி உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் சேவைகளை குறிக்கக்கூடிய இடம், சர்வீஸ் ஓரியன்ட் ஜாபில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டாக்டர்ஸு, டீச்சர்ஸு, சமூக சேவையாளர்கள், இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இபியில் டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குங்க. காரியத்தில் வெற்றிங்க, நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் சக்ஸஸை கொடுக்கறது 11ஆம் இடம், காரிய சித்தின்னு சொல்லுவோம். அந்த காரிய சித்தி நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் ஒரு வெற்றி வந்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் 11ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க ஆசைகள் அபிலாஷைகளை குறிக்கக்கூடிய இடம். நீண்ட நாளாக நிறைவேறாத ஒரு ஆசை, நீண்ட நாளாக கார் வாங்கணும், இல்லை ஒரு பைக் வாங்கணும், இல்லை இந்த நாட்டுக்கு போகணும், அந்த நாட்டுக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி உங்களோட ஆசைகள் அபிலாஷைகள் எதுவாக இருந்தாலும் குருவோட பார்வை 5ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு அற்புதமாக வந்து நிறைவேற போகுதுங்க. இதெல்லாம் வந்து குரு பாகிஸ்தானத்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கும்போது தந்தை மூலியமாக நன்மை, வெளிநாடு மூலியமாக நன்மை, பணவரவு நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ஏற்பட்ட மனப்பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனசு தெளிவாக சந்தோஷத்தோடு இருக்க போகிறீங்க. இன்னும் வந்து உங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் 1 வருடத்தை சூப்பராக மாற்றிக்கணும் அப்படின்னா திருப்பட்டூரில் இருக்கக்கூடிய பிரம்மன் கோவிலுக்கு ஒரு தடவை போயிட்டு உங்கள் ஜாதகத்தை வச்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. யானைக்கு கோயிலில் இருக்கக்கூடிய யானைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உணவுக்கான ஒரு அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு வாங்க. இது உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும். மீனராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மீனராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. மீனராசிக்காரங்க எப்பயுமே எல்லாத்துக்குமே நல்லது நினைக்கக்கூடிய ஒரு தன்மை அவங்களுக்கு இருக்குங்க. இவங்க கிட்ட ஒரு ஹெல்ப்னு கேட்டால் கம்பல்சரி பண்ணி தருவாங்கங்க. இவங்களால முடியலனா கூட யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்டாவது அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான குணம் மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். இவ்வளோ சிறப்பான இந்த மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனியோட ஜென்ம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் ஆகிய குரு இவ்வளவு நாள் 3ஆம் இடம் ஒரு சின்ன மறைவு ஸ்தானம்ங்க, இந்த இடத்துல இருந்தாலும் இப்போ 4ஆம் இடத்துக்கு மிதுனத்துக்கு போறாருங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. சுகஸ்தானத்துக்கு ராசியாதிபதி குரு போறனால எல்லா விதமான சுகங்களும் உங்களுக்கு இந்த சமயத்தில் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குங்க. 4ஆம் இடத்தை பொறுத்த வரைக்குங்க வந்து வீடு, வண்டி, வாகனங்கள், மனை, சொத்து சுகங்களை சொல்லக்கூடிய இடங்க. இப்போ வந்து வீடு வாங்குறதுக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க. சனி பகவான் வந்து ஒரு சின்ன சின்ன தடையை ஏற்படுத்தினாலும் நாளில் வந்து குரு வந்து உங்களுக்கு அந்த வீடு அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு வாங்கி தரத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு தெளிவாக அமைச்சு கொடுப்பாருங்க. சொத்துக்கள் வாங்கணுமா, அதாவது ஏற்கனவே இருக்கிற சொத்தை விற்கணுமா, எல்லாத்துக்குமே இந்த காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நெஞ்சு பகுதியை குறிக்கக்கூடிய இடங்க. நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மூச்சு விடுறதுல சேரமோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அந்த வியாதிகள் இப்போ குரு 4ஆம் இடத்துல வரனால உங்களுக்கு வந்து சரியாக போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்பக பிரச்சனை இருக்கும், அதில் வந்து கேன்சர் இருக்குமோ, கட்டி தொந்தரவு இருக்கும், அது சாதாரண கட்டியாக இருக்கும், இருந்தாலும் பயந்துட்டு கேன்சர் இருக்குமோ, அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமோலாம் கற்பனை பண்ணி டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் உங்களுக்கு இப்போ சாதகமாக இருக்குங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான வரக்கூடிய ஒரு சூழல் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்போ 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து குரு பகவான் உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. குறிப்பாக 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஆயில் ஸ்தானம்ங்க. ஆயில் ஸ்தானம், ஆயிலை பற்றின ஏதாவது ஒரு பயம், இந்த வியாதி வந்திருக்குமோ, இந்த வியாதினால் இந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு வந்து மரணம் வந்துருமோ, இந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியாக கண்டபடி யோசித்து மனசை குழப்பிட்டு இருந்தீங்கன்னா அந்த மனக்குழப்பம் உங்களுக்கு தீருங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் பெரிய தொந்தரவுகள் அப்படிங்கிறது வராதுங்க. நீண்ட நாள் வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா, குணப்படுத்த முடியாத வியாதிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நல்ல ஒரு டாக்டர் கிடச்சி ஒரு சின்ன சர்ஜரி பண்ணி அதன் மூலியமாக உங்களோட முழு உடல் ஆரோக்கியமாக வந்து மாறத்துக்கான ஒரு அற்புதமான சூழலுங்க. இன்சூரன்ஸ் வந்து ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்குங்க, அது ரொம்ப வருஷமாக நடக்குது, எப்போ தான் எனக்கு அந்த பணம் கைக்கு வரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட
பணம் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. புதுசாக இன்சூரன்ஸ் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த சமயத்தில் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படின்னா திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ அதே வெளியூர் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாட்டரி யோகம் அப்படிங்கிறது வந்து செயல்படுங்க. திடீர் பண வரவு வரும். யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வாங்கின பணத்தை திருப்பியே தராமல் இருந்திருப்பாங்க. அந்த பணத்தை அவங்களா இப்போ வந்து உங்களை தேடி தர்றதுக்கான ஒரு யோகம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பஸ்தானம். எவ்வளோதான் என்னோட வாழ்க்கை துணையோட குடும்பத்துக்காக நான் உழைச்சாலும் வேலை செஞ்சாலும், குறிப்பாக பெண்கள் நான் மாடாட்டம் உழைக்கிறேங்க என் குடும்பத்துக்காக, யாருமே அதை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கங்க. எனக்கு ஒரு அங்கீகாரமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு மரியாதை கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கான குடும்பஸ்தானத்தில் குரு பார்வைப்படுறனால உங்களோட ஒரு உழைப்புக்கு ஒரு மரியாதை, உங்களை வந்து ஒரு நல்ல மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்திலேருந்து கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களை வந்து உங்களோட லைஃப்பான உங்கள் மாமியார் வந்து புரிஞ்சுக்கிட்டு நீ வேலைக்கு போமா, நான் பார்த்துக்கிறேன் குழந்தைங்கள, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கேன், நீ வேலை செய் அப்படின்னு ஒரு என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழல் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஒரு வருட காலத்தில் வந்து கிடைக்க போகுதுங்க. அடுத்து 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க. 4ஆம் இடம்ங்கிறது வீடு வண்டி வாங்கணும் சொத்து அப்படின்னு சொன்னேன். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம்னு சொன்னேன். தொழிலுக்காக ஒரு சொத்து வாங்குறது, அசட் வாங்குறது, தொழிலுக்காக ஒரு இடமாற்றம் பண்ணுறது, இந்த மாதிரியான சூழல் எல்லாம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு காத்துட்ருக்குங்க. ரொம்ப நாளாக இன்னொரு தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், அந்த தொழில் வந்து பண்ண முடியாமல் தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த சமயம் இப்போ நீங்கள் 2வது தொழில் தொடங்குறதுக்கான காலகட்டமாக இருக்கும். எதனால் 2வது தொழிலை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ம சனி வருதுங்க. ஜென்ம சனியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. அப்போ ஏற்கனவே செஞ்சிட்ருக்க ஒரு தொழிலோட இன்னொரு தொழிலை பண்ணும்போது நீங்கள் உழைக்கிறதுக்கான நேரம் இன்னும் அதிகரிக்கும். அப்போ எந்த அளவு உழைப்பை போடுறீங்களோ தொழிலில் அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க. கொஞ்சம் டென்ஷன் இருக்க தான் செய்யும், இருந்தாலும் அந்த டென்ஷனை உங்களுக்கு வரவாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள். இருந்தாலும் இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை உங்களோட ஜோதிடத்தை காமிச்சு நீங்கள் வந்து இந்த சமயம் நம்ம 2வது தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. அது உங்களோட குடும்பத்தில் ஏதாவது ஒரு வயதானவங்க இருக்காங்க, அவங்க வந்து படுத்த படுக்கையாக இருக்காங்க, ஏதாவது நடந்துருமோ அப்படின்லாம் பயந்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல உடல் முன்னேற்றம் ஏற்பட்டு அவங்களோட உடல் வந்து சரியாகிறதுக்கான காலம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 4ஆம் இடத்துலேருந்து குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 4 அப்படின்னா சொத்துக்கள், 12ஆம் இடம் விரயம். அதை நீண்ட நாளாக ஒரு சொத்தை விற்கணுங்க. இந்த சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்தை நான் வாங்கி போடலான் இருக்குங்க. சில கடன்லாம் இருக்குங்க, சின்னதாக அங்கங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அந்த கடனை அடைச்சிட்டு ஒரு கரெக்டாக எனக்குன்னு ஒரு தேவைக்கு தகுந்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கலாம்னு நினச்சிட்ருக்கேங்க அப்படின்னு இருக்கவங்களுக்கு அந்த சொத்து நல்லபடியாக நல்ல வேலைக்கு போய் அதன் மூலியமாக பண உறவு வந்து நீங்கள் ஒரு வீடு வாங்குறதுக்கான காலகட்டம், இல்லை ஒரு பழைய கார் இருக்குங்க அதை விற்றுட்டு நான் கார் வாங்கலாமா அந்த கிடைக்கிறதுக்கான ஒரு காலகட்டம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு இருக்குது. படிப்புக்காக போகணும், இல்லை ஆன்சைட்டாக வேலைகளுக்காக நாங்கள் வந்து வெளிநாடு போகணும், நான் வெளிநாட்டில் இருக்கேங்க, பிஆர் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் இப்போ பிஆர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குதுங்க, செம்ம டென்ஷனாக இருக்குங்க, தூங்க முடியாமல். குருவோட பார்வை 12ஆம் இடம், அப்போ நல்லா தூக்கம் வரும். தூக்கத்தினால ஒரு டென்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானங்க. குரு 12ஆம் இடத்துல பார்க்குறனால சுப விரயங்கள் நடக்கும். அதாவது உங்களோட வளர்ந்த குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம், இல்லை உங்களுக்கே திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே நல்லா இருக்குங்க. குறிப்பாக மீனராசி பெண்களை பொறுத்த வரைக்குங்க ஜென்ம சனியும் இருக்கிறனால பருவ வயதில் இருக்க பெண்கள் ஆண் இது பாலினத்திட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களோட பழகிறது ரொம்பவே நல்லதுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதராகிய குரு ரொம்பவே உங்களுக்கு சாதகமாக இருக்காருங்க. அதனால் பெருசாக நீங்கள் எதுவும் கவலைப்பட தேவையில்லை. இன்னும் இந்த ஒரு வருட காலத்தை நீங்கள் சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தன்னைக்கு தேங்காய் தானம் பண்ணுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு வாழைப்பழம் தானம் பண்ணுங்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தன்னைக்கு கரும்பு ஜூஸ் தானம் பண்ணுறது இன்னும் இந்த வருடத்தை ஒரு சூப்பரான வருடமாக மாற்றி கொடுக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. இந்த வருடத்தில் இந்த 2025 பாருங்கள், சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி, இந்த 3 முக்கிய பயிற்சிகள் இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ தசாபுத்தி என்ன நடக்குது, இப்போ புதுசாக ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடணும்னா இந்த எல்லா விஷயங்களையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த காரியத்தில் இறங்கும் போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்களுக்கான முழு ப்ரொடிக்ஷன்ஸை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம்.